ஒரு கட்சிக்குள்ளே 1000 பிரச்சனை இருக்கும். அது பொது வெளியில வரும்பொழுது ஒரு பேசு பொருளா மாறுது. ஒரு புதிய கட்சிக்கு ஏது அப்படின்னா அங்க பாரு அதுக்குள்ள 1000 பிரச்சனைங்கிற ஒரு விமர்சனம் அவர்கள் மேல் விழுங்கிறது தெரியுமா தெரியாது? விஜய்க்கு ஒரு நல்ல திரைப்பட நடிகர், நல்ல டான்சர், நல்ல கலைஞன், டூயட் பாடக்கூடிய ஒரு கதாநாயகிகளை கட்டிப்பிடிச்சு. ஆனால் அரசியல் என்பது அது போன்று அல்ல. சுற்றி இருக்கிற சினிமாக்காரன் போற ஒரு படம் ஹிட் ஆனாலும் நீங்க தாங்க முதலமைச்சர். அரசியலில் கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய இருக்கு. சாக்ரட்டிஸுக்கே விஷம் கொடுத்து கொண்ட உலகம் பாவம் அவர் இல்லைங்க, மக்கள் தாங்க பாவம். இப்ப மக்களை பொறுத்த வரைக்கும் தனித்து நிற்பதாக ஒரு பெரிய அறிவிப்பு கொடுத்துட்டார். ஆதவுக்கும் ஜானோரைக்கத்துக்குமான சண்டை எந்த நிலையில இருக்கிறது? விஜய் அவர்கள் என்ன சொன்னார்? ஆதவ் அர்ஜுனா பொறுத்த வரைக்கும் பல கோடி செலவு பண்ணி 234 தொகுதிகளிலுமே நீங்க ஒரு பெரிய டேட்டாவை வச்சிருக்க. இந்த வேலையை ஜான் ஆரோக்கியசாமி அங்கீகரிக்க மறுக்கிறார், முஸ்ஸி அங்கீகரிக்க மறுக்கிறார். யார் எங்க மாவட்ட செயலாளர் தொடர்பு வச்சுக்கூடாது. உழைக்கும் மக்களை பார்த்து சொல்றது, நாங்களெல்லாம் உங்களோட பின்னால் தான் இருக்கோம், ஆனா கேரவன் விட்டு இறங்க மாட்டோம். லெக்ஸஸ் கார் ஒன்று வாங்கினார், 6 கோடி ரூபாய்க்கு வாங்கினார். 1.5 கோடி ரூபாய் வரியே கட்டாம டபாய்ச்சார். ஊழலை ஒழிக்க போகிற இந்த விஜய் லெக்ஸஸ் கார், ஏடா உழைக்கிற மக்கள் எல்லாம் 6 கோடி ரூபாய் காரா கேட்கறான். 6 கோடி ரூபாய் கார்ல போகணும்னு விரும்புற நீ எப்படி உழைக்கும் மக்களுக்கு உனக்கு என்ன தொடர்பு? அனில் குஞ்சு, தற்கொலை, இப்போ விசில் அடிச்சான் குஞ்சு, இத்தனையும் சேர்ந்த நபர்களால் ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியல. இந்த புது வாக்காளர்களுடைய வாக்கை ஓட்டு பெட்டியில் செலுத்துவதுதான் தேர்தல் பணிக்குழு செயலாளரான ஆதவ் அர்ஜுனாவுடைய வேலை. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். விஜய் அவர்களுடைய மேடையில் பேசின சில விஷயங்கள்ல இருந்தே தெரியுது, நீங்கள் சுதந்திரமாக அவங்களை செயல்பட விடுங்க, நீங்களும் செயல்படுங்கிறார். அப்போ சுதந்திரமாக செயல்பட விடாமல் முடக்குகிறார்கள், அந்த மேலே இருக்கக்கூடிய ஒரு குழு முடக்குது அப்படிங்கிறது விஜயோடைய பார்வைக்கு தெரியுது. ஆனால் அதை சரி செய்ய முடியாத இடத்துல இருந்தாருன்னா அதை எப்படி சரி செய்ய முடியும்? இப்போ தேர்தல் காலம் வந்துருச்சு, இன்னமும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சரி செய்யாமல் மேடையில் வச்சு வார்னிங் பண்ணுறதுங்கிறது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும்? அப்படியே அந்த பிரச்சனை இருக்குனாலும் பொது வெளியில் எப்படி சொல்ல முடியும்? இப்போ ஒரு கட்சிக்குள்ளேயும் 1000 பிரச்சனை இருக்கும். அது பொது வெளியில் வரும்பொழுது ஒரு பேசு பொருளாக மாறுது. ஒரு புதிய கட்சிக்கு ஏது அப்படின்னா அங்கே பாரு அதுக்குள்ள 1000 பிரச்சனைங்கிற ஒரு விமர்சனம் அவர்கள் மேல் விழுங்கிறது தெரியுமா தெரியாது? இல்லைங்க, விஜய்க்கு ஒரு நல்ல திரைப்பட நடிகன், நல்ல டான்சர், நல்ல கலைஞன், நல்ல டூயட் பாடக்கூடிய ஒரு கதாநாயகிகளை கட்டிப்பிடித்து. ஆனால் அரசியல் என்பது அது போன்று அல்ல. அரசியல் என்பது ஒரு பெரிய முள் கிரீடம், தலையை புதிர் கம்பி மூளைக்குள்ளே போயிடும். இதை அவர் புரிந்து கொள்வதற்குள் அவருக்கு நீண்ட காலம் எடுக்கும். நீங்கள் சுற்றி இருக்கிற சினிமாக்காரன் போகிற ஒரு படம் ஹிட் ஆனாலும் நீங்கள் தாங்க முதலமைச்சர்னுவான். 3 படம் ஹிட் ஆனதுக்கு பிரதீப் ரங்கநாதன் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு சுற்றுறாங்க. அப்போது இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் அரசியலில் கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய இருக்குது. சாக்ரட்டிஸுக்கே விஷம் கொடுத்து கொண்ட உலகம் அது. அதுக்கு சாக்ரட்டிஸ் யாருன்னு தெரியணும்ல அவருக்கு? இல்லை பொதுவாக தெரியணும்ல, நீங்கள் சொல்லிடுறீங்க அப்படி ஆளுக்கு எல்லாரும் சொல்லிட்டு போயிருங்க, அவர் மேடையில் புலம்புறாருல பாவம். இல்லை, அதாவது பாவம் அவர் இல்லைங்க, மக்கள் தாங்க பாவம். மக்கள் தான் பாவம். இப்போ மக்களை பொறுத்த வரைக்கும் இப்போ தனித்து நிற்பதாக ஒரு பெரிய அறிவிப்பு கொடுத்துட்டார். இல்லை, இப்போ அதுவுமே ஒரு விரக்தியான முடிவாகத்தான். இப்போ அங்கே ஒரு சண்டை நடக்குது. முதல்ல இப்போ இந்த ஆதவுக்கும் ஜானோரைக்கத்துக்குமான சண்டை எந்த நிலையில் இருக்கிறது? விஜய் அவர்கள் என்ன சொன்னார்? இதை சொன்னால் அடுத்த கேள்வி. இப்போ ஆதவ் அர்ஜுனா பொறுத்த வரைக்கும் அவர் பல கோடி செலவு பண்ணி 234 தொகுதிகளிலுமே நீங்கள் ஒரு பெரிய டேட்டாவை வச்சுருக்கார். அது எங்கே அனுபவம்னா நம்ம மாப்பிள்ளை பெண் நிறுவனத்தில் 2016 இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்கி வச்சுருக்கார். நீங்கள் நிறைய யூடியூப்பில் இருந்த நல்ல இளைஞர்களை பூரா நல்ல சம்பளம் கொடுத்து ஒவ்வொரு 234 தொகுதிகளையும் ஒரு சர்வே எடுத்து வச்சுருக்கார். சர்வே எடுத்துகிட்டு இருக்கார். அவன் பூரா வீடு எடுத்து அங்கேயே தங்கியிருக்கான் எல்லா மாவட்ட தலைநகர்களையும். இது எவ்வளோ பெரிய வேலை! இந்த வேலையை ஜான் ஆரோக்கியசாமி அங்கீகரிக்க மறுக்கிறார், முஸ்ஸி அங்கீகரிக்க மறுக்கிறார். நீங்கள் யார் எங்கள் மாவட்ட செயலாளர் தொடர்பு வச்சுக்கூடாது. யார் சொல்கிற? முஸ்ஸி வாங்குகிற கட்டிங் தெரிஞ்சு போயிடும், கமிஷன் தெரிஞ்சு போயிடும், போஸ்டிங்கு தெரிஞ்சு போயிடும். இப்போது எம்எல்ஏ சீட்டுக்கு கோடிகளை கொடுப்பதற்கு தயாராக இருக்கான். யார்? விஜய் கட்சியில் பணம் படைத்தவன் பூரா தயாராக இருக்கான். போஸ்டிங் வாங்குறதுக்கு 5 லட்சம் 10 லட்சம் வரைக்கும் ஓடுது.
இப்போ சைக்கிள் ஓட்டினவங்க, ரிக்ஷா ஓட்டினவங்க, ஆட்டோ ஓட்டினவங்க, தளபதி மக்கள் இயக்கத்தில் பணியாற்றினவங்களுக்கு தான் சீட்டுன்னு சொன்னதெல்லாம் இல்லை. நீங்கள் எப்பவுமே உழைக்கும் மக்களை பார்த்து சொல்கிறது, நாங்களெல்லாம் உங்களோட பின்னால் தான் இருக்கோம், ஆனால் கேரவன் நாட்டை விட்டு இறங்க மாட்டோம். லெக்ஸஸ் கார் ஒன்று வாங்கினார் விஜய், 6 கோடி ரூபாய்க்கு வாங்கினார். 1.5 கோடி ரூபாய் வரியே கட்டாமல் டபாய்ச்சார். ஊழலை ஒழிக்க போகிற இந்த விஜய் லெக்ஸஸ் கார், ஏண்டா உழைக்கிற மக்களெல்லாம் 6 கோடி ரூபா காராக கேட்குறான். 6 கோடி ரூபா காரில் போகணும்னு விரும்புகிற நீ எப்படி உழைக்கும் மக்களுக்கு உனக்கு என்ன தொடர்பு? இது 1.5 கோடி வரி கட்டலை, எனக்கு கொஞ்சம் வரி குறைச்சி கொடுங்கன்னு கோர்ட்டுக்கு போனார். நீதியரசர் கேட்டார், 6 கோடி ரூபாய்க்கு கார் வாங்குற நீ 1.5 கோடி ரூபா உனக்கு வரி கட்ட முடியாதுன்னு கோர்ட்டுக்கு வர்றேன். உன்னுடைய சம்பளம் எவ்வளவு? 200 கோடின்னு வேற சொல்கிறேன். 200 கோடி வாங்குற மக்களுக்கு தாயா இந்த வரி போகுது? நானாக எடுத்துகிட்டு வீட்டுக்கு கொண்டு போக போகிறேன், இல்லை இங்கே இருக்கிற அதிகாரிகளை எடுத்து வீட்டுக்கு கொண்டு போக போகிறான், மக்கள் நலத்துக்கு தான் போய் சேருது. அப்போ இந்த வரியை குறைக்க சொல்லி நீ 200 கோடி சம்பளம் வாங்குற நீ உல்லாச கார், உல்லாச உலகம் உனக்கே சொந்தம், டயடாங்கிற மாதிரி இவ்வளவு உல்லாசமாக வாழுகிற நீ 1.5 கோடி பணம் கட்டு. கோர்ட்டுக்கு இனிமேல் வந்தால் கோர்ட்டினுடைய நேரம் பொன்னான நேரம். பல வழக்குகள் தேங்கி இருக்கு, பல லட்சம் வழக்குகள் நடத்த வேண்டியிருக்கு. அப்பாவி கிராமத்திலிருந்து கன்னியாகுமரியிலேருந்து சென்னைக்கு வர்றான், மஞ்சப்பையை தூக்கிட்டு பஸ்ஸில் ஏறி வர்றான், அவனுக்கெல்லாம் நீதி வழங்க வேண்டியிருக்கு. உன்னுடைய நீதி 6 கோடி ரூபாய் காருக்கான நீதி, உல்லாச காருக்கான நீதி. கோர்ட்டு பக்கம் இனிமேல் நீதிமன்றத்தின் பக்கம் வந்தால் கடுமையாக எச்சரித்து 1 லட்ச ரூபா ஃபைன். 1 லட்ச ரூபா அதோடு பின்னங்கால் பிடரியில் தெரிக்க ஓடி போனவர் தான் இந்த விஜய். இவர் யாருக்கு உழைக்கிறாரு? உங்களுக்காக உழைக்கிறேன். 6 கோடி ரூபாய் காரில் இப்படிப்பட்ட ஆள். இந்த நபர் தான் சாதாரண மக்களிடம் மக்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றுவதற்காக பாடுபடுறங்கிறாரு. சரி, அப்படியே ஆதவ அர்ஜுனாட்ட வந்துடுவோம். ஆதவ அர்ஜுனா யாருன்னா மார்ட்டினுடைய மருமகன். அதற்கு முன்பு என்ன வேலை? இந்த ஈசிஆர் இருக்கிற ஒரு ஜிம் பயிற்சியாளர், நீங்கள் டெய்ஸி மார்ட்டின் மக அங்கே பயிற்சிக்கு வருகிற பொழுது 5 லட்சம் கோடியை பார்த்துருக்கார் மொத்தமாக. எவ்வளவு? அள்ளிக்கோ 5 லட்சம் கோடியை. இப்படி தான் மருமகன் ஆனார் இந்த நபர். இவருக்கு 1 லட்சம் கோடி ரூபா மனைவி உடைய பங்காக எப்படியும் வரும். இப்போ பல 1000 கோடிகளை செலவு பண்ணுறார் இந்த நபர். மாமனார் மீது 250 கேஸ் சிபிஐ கேஸ் இருக்கு. அப்போ இந்த நபர் ஊழலை ஒழிப்பதற்காக விஜய்க்கு உறுதுணையாக இருக்கிறார்னா எங்கே சிரிப்பது, எப்படி சிரிப்பது? முன்னால் சிரிக்கிறதா பின்னால் சிரிக்கிறதான்னு தெரில. அப்போது இந்த சூழ்நிலை இப்படி. இப்போ இந்த ஆதவ அர்ஜுனா புஷிக்கு சண்டை ஓடுது. என்ன சண்டைனா, நாம் தான் தேர்தல் பணிக்குழு, இதை மாவட்ட செயலை வச்சு தானே பண்ணணும், ஒன்றியத்தை வச்சு தானே பண்ணணும், நகரத்தை வச்சு தானே பண்ணணும். நீ எல்லாம் யாரையும் கூப்பிடாது. எது வந்தாலும் என்கிட்ட பேசு, நான் அவங்ககிட்ட பேசுகிறேன். செங்கோட்டையனே என்கிட்ட தான் பேசுகிறார். செங்கோட்டையனுக்கு தான் நிலைமை. அப்போது அவர் அந்த வேலைகளை அப்படியே விட்டுட்டார். எந்த வேலைகளை? அவரிடமிருந்த டேட்டா பேஸு, அந்த செயல் வடிவத்தை அப்படியே விட்டுட்டாருங்கிறீங்க. மொத்தம் தமிழ்நாட்டில் 2.25 கோடி குடும்பம் இருக்குது. ஒரு வீட்டிலேருந்து ஒரு ஓட்டு. அப்போ 2.25 கோடி ஓட்டு, 2.25 கோடி ஓட்டுனா திமுக வாங்கின 2 கோடி ஓட்டை விட அதிகம். அப்படின்னா நாங்கள் முதல்வர் நாட்களில் அமர்ந்துருவோம் அப்படின்னு சொல்கிறாரே. இல்லை சொல்லுகிறார். ஆனால் இப்போ 600 வேட்புமனு வாங்கப்பட்டிருக்கு. இந்த 600 வேட்பு மனுவை 234 ஆக்கிற வேலையை இப்போ யார்கிட்ட கொடுக்கறதுன்னு விஜய்க்கு தடுமாற்றம். இப்போ அதுதான் இப்போ அதுலேயே தடுமாற்றம்னா இப்போ மறுபடியும் சண்டை என்னென்னா, கூட்டணிக்கு அவங்க வர்றாங்க, இவங்க வர்றாங்க, இவர் வராரு, அவர் வராருன்னு சொன்னீங்களே எங்கே? திமுக சிட்டிங் அமைச்சர் வராருன்னு சொன்னீங்களே எங்கே? ஏடிஎம்கே மினிஸ்டர் வராருன்னு சொன்னீங்களே எங்கே? அப்படின்னு சொல்லி பல கேள்விகளை விஜய் அவர்கள் பொதுவாக வைத்து நிறைய ரைடு நடந்ததாகவும், ஆதவிடம், ஜானாரோக்கியசாமியிடம், புஷிக்கிட்டலாம் சண்டை நடந்ததாக சொல்கிறாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை? இல்லை, உண்மைதான். இவர்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸே வருதுன்னு தான் விஜய் நம்ப வச்சாங்க. ராகுல் காந்தியிட போய் பேசிடலாம், சோனியா காந்தியிட போய் பேசிடலாம்,
இப்படியான ஒரு போலி தோற்றத்தை உருவாக்க அதை அவரும் நம்பியிருந்தாரு. அது அவருக்கு அரசியலே தெரியாது. திமுக அமைச்சர் 2 பேர் வரேன்னு சொன்னாங்களே, சிட்டிங் அமைச்சர், யாரா இருக்கும் நம்ம எதிர்பார்த்தோம். ஸ்டாலின் உதயநிதியாக தான் இருக்கும். ஆமாம் ஆமாம், அவர்களே போய். அப்போ இந்த அணில் குஞ்சு, தற்கொலை, இப்போ விசில் அடித்தான் குஞ்சு, இத்தனையும் சேர்ந்த நபர்களால் ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியல. அப்போது இந்த புது வாக்காளர்களுடைய வாக்கை ஓட்டுப்பெட்டியில் செலுத்துவது தான் தேர்தல் பணிக்குழு செயலாளரான ஆதவ அர்ஜுனாவுடைய வேலை. இப்போ ஆதவ அர்ஜுனாவை சுதந்திரமாக கட்சிக்காரர்களை இணைத்து செயல்பட முடியாமல் அவர் புஷி ஒத்துழைக்க மறுக்கிறார். எல்லா மாவட்ட செயலாளராக எப்பா நான் சொன்னால் மட்டும் கேளுங்கப்பா, யார் செங்கோட்டையனை கூப்பிட்டாலும் சரி, யாரும் அங்கே போயிடாதீங்க. இப்படியான ஒரு சூழலை கட்சிக்குள்ளே உருவாக்கி வச்சிருக்கு. இது எந்த அளவுக்கு வாக்கு வங்கியாக மாறுவதற்கான உழைப்பு எப்படி உழைப்பை கொட்டப்படும், செலுத்தப்படும் என்பது தான் இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை. அந்த பழைய வீடியோ ஜான் ஆரோக்கியசாமி போட்ட அதே நிலையில தான் இப்போ ஜான் ஆரோக்கியசாமி நெருங்கி இருக்கார தவிர கட்சிக்காரன் போய் யாரையும் நெருங்க முடியல. இல்லை, இப்போ இப்படி சண்டை வருது அப்படின்னா மேலும் பல ஆடியோ வீடியோக்கள்லாம் வருமா? வராது. ஏன்னா வீடியோ வந்தால் விஜய் தூக்கி வெளியே அனுப்பிச்சிடுவார். இதுக்கப்புறம் ஏற்கனவே தான் சொல்லணும், பொது வெளியில் சொல்லக்கூடாது. இப்படி கடுமையான உத்தரவு போட்டு வச்சுருக்காரு. சரி, இப்போ தேர்தல் களத்தை எதிர்கொண்டு திமுக அதிமுக எதிர்க்கிறது இருக்கட்டும், முதல்ல கட்சிக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை இருந்தால் இன்னும் சீட்டு பஞ்சாயத்தில் ஆரம்பிக்குமே. இவர் ஆதரவாளருக்கு சீட்டா, அவர் ஆதரவு, இதில் வேறு செங்கோட்டையனை சேர்க்கும்போது இந்த 5 மாவட்டமே உங்களுக்கு தான், நீங்கள் தான் உங்கன்னா செங்கோட்டையன் அவர் ஆதரவாளருக்கு 20 சீட்டை கொடுத்துடலான்னு நினச்சிட்டு இருப்பாரு. இப்போ இவ்வளவு பஞ்சாயத்துகளும் முட்டி வந்து நிற்குமே, செங்கோட்டையனே விஜய் அவர்களை தொடர்பு கொள்ள முடியாத இடத்துல இருக்கிறார் அப்படின்னா இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? இல்லை, இது தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு நீங்கள் இந்த முடிவு விஜய் எப்படியும் வாரம் ஒரு முறை ஜான், புஷி, ஆதவ அர்ஜுனா, நிர்மல்குமார், அருண்ராஜ், ஐஆர்எஸ், இப்படி அத்தனை பேரை கொண்ட ஒரு உயர்மட்ட குழுவை நியமிப்பார். அந்த உயர்மட்ட குழு எல்லாத்தையும் உயர்மட்ட குழு நீங்கள் அத்தனையும் ஊடுருவி யார் அந்த வேட்பாளர், திமுக விட போயிடுவானா, அதிமுக விட போயிடுவானா, இவனை கடைசி வரைக்கும் நிற்பாரா, இவருடைய இப்போ சமூக பின்னணி என்ன, செலவு பண்ணுவாரா, இல்லை செந்தில் பாலாஜி வாங்கி செலவு பண்ணுவாரா, இப்படி பல விஷயங்களை அந்த குழு இறுதி முடிவு பண்ணணுன்னு விஜய் முடிவு நம்புறாரு. அதெல்லாம் கரெக்டு தான். அந்த குழுவில் போடுறவங்களே திமுக காரன், அதிமுக பாஜக தான் இருப்பாங்க. அதை கண்டுபிடிக்க சொல்லுங்க. முதல்ல வேட்பாளர்கள் யார் கூட டைப்ல இருக்காங்க அப்படின்னு இந்த உயர்மட்ட குழு யாரோட தொடர்பு இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு அதற்கு பிறகு ஃபைனல் பண்ணாங்கன்னா தேர்தல் களம் விடுவிருப்பாருங்க. ஐயா, அதை தொடர்ந்து பேசுவோம் ஐயா. இந்த விஜய் அவர்கள் குறித்து, இந்த உட்கட்சி நடக்கக்கூடிய சண்டைகள் குறித்து பேசுனீங்க. நேரம் கொடுத்ததுக்கு நன்றி ஐயா. நன்றி, வணக்கம்.